அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 18ஆம் தேதி வியாழக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஹெட்லைன்ஸ் பார்த்தோன்னா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கோலாகலம், சிறந்த மாடுபிடி வீரர் மற்றும் காளை உரிமையாளருக்கு பார்த்திங்கன்னா கார் பரிசாக வழங்கியிருக்காங்க. ஐபிஎல் போல நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி தெரிவிச்சிருக்காங்க. இந்த மதுரையில் உள்ள கீழக்கரையில், அதாவது பிரம்மாண்டமான அரங்கு, ஜல்லிக்கட்டுக்குனே பிரம்மாண்டமான அரங்கை பார்த்திங்கன்னா மதுரை கீழக்கரையில் முதல்வர் ஜனவரி 24 திறந்து வைக்கிறார் அப்படிங்கிற செய்தி. ஜல்லிக்கட்டுக்கான பிரத்யேக, அதாவது பிரம்மாண்டமான அரங்கை பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா மதுரை கீழக்கரையில் அமைஞ்சிருக்கு. இதை வருகிற ஜனவரி 24ஆம் தேதி முதல்வர் திறந்து வைக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம், முதல்ல இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 செப்டம்பர் 23 தான் முதல் முறையாக இந்தியாவில் தொடங்கியிருப்பாங்க. இது ஆயுஷ்மான் பாரத்னாலே மருத்துவத்துறை சம்மந்தமான ஒரு திட்டம் தான். இந்த மருத்துவ திட்டத்தில் பார்த்தீங்கன்னா காப்பீட்டு தொகையாக, அதாவது 5 லட்சம் வரைக்கும் காப்பீட்டு தொகையாக இருந்துகிட்ருக்கு. இதை வருகிற பட்ஜெட்டில், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிற நிலைமையில் இந்த 5 லட்சம் ரூபாயை 10 லட்சமாக மாற்ற திட்டம் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. உயர்த்த வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி. ஆயுஷ்மான் பற்றி பேசிக்காக என்னென்னா, இந்த திட்டம் எப்போ வந்துச்சு, இதோட நோக்கம் என்ன, இதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேலோ இந்தியா பற்றி செய்தி. இப்போ அடுத்து நடக்க இருக்கிற இந்த கேலோ இந்தியா, இந்த வருஷத்துக்கான கேலோ இந்தியா பார்த்திங்கன்னா 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி. இது தற்போது தமிழ்நாட்டில் நடக்க இருக்குது, சென்னையில் நடக்க இருக்குது. சென்னையில் கேலோ இந்தியா போட்டியை தொடங்கி வைக்கிற பிரதமர் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி பார்த்திங்கன்னா, இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியின் மூலமாக சிறந்த வீரர் வீராங்கனைகளை உலக சர்வதேச போட்டிகளுக்கும் இல்லை ஒலிம்பிக் போட்டிக்கும் அவங்கள திறம்பட கையாளுறதுக்கு தான் இந்த போட்டிகளை வைக்கிறாங்க. ஸோ இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய 4 இடங்களில் நடைபெறுகிறது. இதன் தொடக்க விழா பார்த்தோன்னா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நாளை ஜனவரி 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. பிரதமர் போட்டிகளை தொடங்கி வைக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. சென்செக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒன்று சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா, கடந்த சில மாதங்களாக இந்திய பங்குச்சந்தை ஏறுமுகமாக இருந்து வந்தன அப்படிங்கிற செய்தி. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் என்ன அப்படின்னா சென்செக்ஸ். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் என்னன்னா நிப்டி. இது இந்த பங்குச்சந்தையில் பேசிக்கான கொஸ்டின் என்னென்னா, செபி பற்றி நமக்கு அடிக்கடி டிஎன்பிசி கேள்விகளில் வந்துட்டுருக்கு. இந்த செபியோட பணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பங்குச்சந்தையை ஒழுங்கமைக்கிறது தான் இதோட முக்கிய பணி. இந்த நிலைமையில் இந்த மும்பை பங்குச்சந்தை, அதாவது இந்தியாவில் பார்த்தோன்னா 2 விதமான பங்குச்சந்தைகள் இருக்குது. ஒன்று மும்பை பங்குச்சந்தை, இன்னொன்று தேசிய பங்குச்சந்தை. இந்த மும்பை பங்குச்சந்தையோட குறியீட்டு எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்செக்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ தேசிய பங்குச்சந்தையோட குறியீட்டு எண் என்னென்னா நிப்டி அப்படிங்கிற அலகுகளில் அளக்குறாங்க. இப்போ இது 2 பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தாலும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. பொது அறிவு பகுதியில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தோன்னா, கணித மேதை ராமானுஜர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கணித மேதை ராமானுஜர் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தபோது இவரை பார்க்க வந்த இவரது ஆய்வு துணைவரான ஜிஹெச் ஹார்டி தனது காரின் எண் பார்த்தீங்கன்னா 1729 என தற்செயலாக கூறிய போது, இந்த எண் 2 நேர்கணங்களின் கூட்டுத்தொகையாக 2 வழிகளில் எழுதக்கூடிய மிகவும் சிறிய எண் என்று கூறி அவரை வியப்பில் ஆழ்த்தினார். 0க்கும் மதிப்புண்டு என கூறியவரும் இவரே அப்படிங்கிறது. 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று அந்த 1729 நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது.
என்ன அப்படின்னா அது வந்து ராமானுஜன் நம்பர்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா 2 நேர்கணங்களின் கூட்டுத்தொகை இரு வழிகளில் எழுதக்கூடிய மிகவும் சிறிய எண் அப்படிங்கிற கூற்றை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதர்ச்சியாக ஒரு நம்பர் சொல்லும்போது அதற்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத ராமானுஜம் கூறியதுனால அது வந்து ராமானுஜன் நம்பர் அப்படின்னு சொல்லப்படுது. பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு உண்டு அப்படிங்கிறதையும் ராமானுஜர் தான் விளக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு பொது அறிவில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப் தரவரிசையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸ்டார்ட் அப் தரவரிசையில் தமிழகம் முதலிடம், முதல்வர் மு க ஸ்டாலின் பாராட்டு அப்படிங்கிற செய்தி. கடந்த 2022ஆம் ஆண்டுக்கான ஸ்டார்ட் அப் தரவரிசையில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதுக்கு அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் வந்து முதல்வர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து மேற்கோள் காட்டப்பட்ட திட்டங்கள் சில இதை சொல்லியிருக்காங்க. என்னென்னா டான்சீடு, அப்புறம் வந்து புத்தொழில் ஆதார நிதி, அப்புறம் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் தொழில் நிதியம், லான்ச் பேடு போன்ற நிகழ்வுகள் தான் ஒட்டுமொத்த நமது அரசு வந்து முன்னெடுத்த மறுசீரமைப்புகளையே தமிழகம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத முதல்வர் மேற்கோள் காட்டியிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்சீடு, அப்புறம் வந்து புத்தொழில் ஆதார நிதி, அப்புறம் பட்டியலின மற்றும் பழங்குடியினர் தொழில் நிதியம், அப்புறம் லான்ச் பேடு இதெல்லாம் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. தற்போது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 7600 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தற்போது தமிழகத்தில் 7600 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2022ஆம் ஆண்டுக்கான ஸ்டார்ட் அப் தரவரிசையில் தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த வருஷம் பார்த்திங்கன்னா புதுசாக 2250 புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் நம்ம ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். டாடா ஸ்டீல் செஸ் போட்டி நடந்திருக்கு. டாடா ஸ்டீல்ஸ் வந்து செஸ் போட்டி நடத்திருக்காங்க. இதில் உலக சாம்பியனை வந்து வீழ்த்தினார் இந்தியாவின் பிரக்யானந்தா. தரவரிசையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நம்பர் 1 வீரராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. டாடா ஸ்டீல்ஸ் வந்து செஸ் போட்டி நடத்திருக்காங்க. உலக சாம்பியனை வந்து வீழ்த்திருக்காரு இந்தியாவின் பிரக்யானந்தா. தரவரிசையில் இந்தியாவின் நம்பர் 1 வீரராக என்னென்னா நெதர்லாந்து நாட்டில் உள்ள விச் ஆன் ஜி நகரில் டாடா ஸ்டீல் செஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் 4வது சுற்றில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டரான இந்தியாவின் ஆர் பிரக்யானந்தா உலக சாம்பியனான சீனாவின் டிங் லீரனுடன் மோதினார். இதில் கருப்பு நிற காய்களுடன் விளையாடிய பிரக்யானந்தா 62வது காய் நகரத்தின் போது வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ சீனாவோட டிங் லீரனுடன் மோதியிருக்காரு. அதில் வெற்றி பெற்ற நிலைமையில் இந்தியாவோட நம்பர் 1 வீரராக வந்து பிரக்யானந்தா இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.